இங்கே தங்கமயில் என்ன சொல்கிறாங்க, சரவண மாமாவுக்கும் எடுத்துக்கிட்டு போகிற சாப்பாடு அப்படிங்கும்போது அதெல்லாம் வேணாமா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கோமதி என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு மீனாக்கு ஃபோன் போட்டு ஏண்டி நல்லா இருக்கியா என்ன இதுன்னு கேட்டுட்டு, இங்கே பாருடி இவ தங்கமயில் இருக்கால அவருக்கு சாப்பாடு கொண்டு போகிறா அவங்க மாமாவுக்கு அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு கேட்கும்போது, ஆமாடி கொண்டு போகிற சாப்பாடு கொண்டு போகிற அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது தெரியுமா, சாப்பாடு கடைக்கெல்லாம் கொண்டு போனால் பிடிக்காது. அப்படியா அத்தை, அவர் வேற ரொம்ப கோவத்துல இருப்பார், அவர் அதுக்கு பிடிக்காது அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரிங்க அத்தை நீங்கள் பதறாதீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க மீனாவும். எனக்கு உடனே சொல்லுங்கங்கிறாங்க மீனா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே என்ன பண்ணுறாங்க, தங்கமயில் சாப்பாடு கடைக்கு கொண்டு போகிறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை, பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. வாமா வாமா அப்படிங்கிறாங்க. நீனே போடுமா உங்கள் கையாலே பரிமாறு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் ரொம்ப ஆசையாக பரிமாறுறாங்க. அவங்களுடைய எண்ணெய் வேறு எல்லாத்தையும் கையில் வச்சுக்கணுன்னு இருக்காங்க. தங்கமயில் கடை வீடு எல்லாத்தையும் அவங்க கையில் வச்சுக்கணுன்னு இருக்காங்க. இப்போ பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு கோமதின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. ஆஹா இவர் ரொம்ப கோபமாக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கோமதி என்னங்கன்னு இருக்கும்போது, இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, என்ன நடந்துச்சு, இந்த பிள்ளை தங்கமயில் இருக்குல்ல சாப்பாடு கொண்டு வந்துச்சு, எங்களுக்கு வேலையெல்லாம் மிச்சமாக போச்சு தெரியுமா, நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு போகிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். தங்கமயில் சாப்பாடு கொண்டு வந்ததுனால எனக்கு வேலையெல்லாம் ஈஸியாக போச்சு தெரியுமா, தங்கமயில் எல்லாருக்கும் ஆசையாக பரிமாறிச்சு, அன்பாக பரிமாறிச்சு, உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நான் கொண்டு வந்தால் இதே என்ன சொல்லுவீங்க, நீ எதுக்கு கடைக்கு வரேன்னு கேட்பீங்க, இப்போ உங்கள் மருமகள் கொண்டு வந்தால் மட்டும் ரொம்ப இதாக பேசுகிறீங்க, இந்த மாதிரி என்னைக்காவது ராஜியோ மீனாவோ என் கடைக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு திருப்பி பாண்டியன் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் தங்கமயில ரொம்ப தான் இது பண்ணுறீங்க, தலையில் தூக்கி வச்சு ஆட்டுறீங்க, மற்ற 2 மருமகளும் இருக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கும்போது, என்றைக்கு பெரியவங்க பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அதுதான் நிலைக்கும், அதுதான் இந்த மாதிரி இருக்கும், அதாவது குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணால் தான் இருக்கும் கோமதி அப்படி